தமிழ்நாட்டில் பல காலகட்டங்களிலும் ஆண்ட பல மன்னர்களால் ஏராளமான கோவில்கள் கட்டப்பட்டுள்ளது. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை கோவில்கள் என்றாலே பக்தர்கள் முதலில் செய்வது கோபுர தரிசனம்தான். ஆனால் ஒரு கோவில் எங்கு இருக்கிறது என்பதை அதை அருகில் இருந்தால் கூட தேட வேண்டிய நிலை இருக்குமா? அப்படிப்பட்ட கோவில் தான் கழுகுமலை வெட்டுவான் குடைவரை கோவில். மலையை குடைந்து உருவாக்கப்பட்டிருக்கும் இக்கோவிலை அந்த மலையில் பிற இடத்தில் இருந்து பார்த்தால் கூட தெரியாத வகையில் உள்ளது. தென்னிந்தியாவின் எல்லோரா என புகழப்படும் இக்கோவிலின் சிறப்பம்சங்கள் என்னென்ன என்பதை இந்த தொகுப்பில் காணலாம். இந்த கோவிலானது 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது. அதாவது மாரஞ்சடையான் என்ற பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகின்றது. உளி வைத்து ஒரு மலையை குடைந்து இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. பாறையில் உள்ள உளி தடங்களை இன்றும் நம்மால் காண முடியும். கோபுரத்தில் தட்சிணாமூர்த்தி, நரசிம்மர், முருகன் போன்ற சிலைகளையும் காண முடியும். இந்த கோவிலானது சிவனுக்காக கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த கோவில் விமானம் மற்றும் கோபுரத்தின் சிற்பங்கள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் சில காரணங்களால் இந்த கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை. இக்கோவிலின் துவார வாயில் என்று கூறப்படுகின்றது. இக்கோவில் முழுமையாக கட்டி முடிக்காத காரணத்தினால் துவார பாலகர் சிலையும் செதுக்கப்படவில்லை. மேலும் இக்கோவிலின் கருவறையில் பிள்ளையார் சிலையே அமைக்கப்பட்டுள்ளது. அதுவும் இவ்வூர் மக்களால் பிற்காலத்தில் அமைக்கப்பட்டது என்று கூறப்படுகின்றது. பண்டைய காலத்தில் கட்டப்பட்ட கோவில் என்பதால் கோவிலின் முழுமையான வரலாறு பற்றி இன்னும் விவரமாக கண்டறியப்படவில்லை. மேலும் இந்த கோவில் தற்போது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. வரலாற்றில் ஆர்வம் கொண்டவர்களும் சுற்றுலா பயணிகளும் பல பகுதிகளில் இருந்தும் இந்த கோவிலை காண வருகை தருகின்றனர்.